ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காட்டன் யான் வந்து நான் வந்து சேல்ஸுக்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா. பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் வந்து நான் சேல்ஸுக்கு போட்டிருந்தேன் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து இது என்ன டைப் ஆஃப் யான், இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையே வந்து கிளியர் பண்ணுறக்காக தாங்க இந்த வீடியோ. பாருங்கள், இது வந்து பியூர் காட்டன், அக்ரிலிக் கொஞ்சம் கூட மிக்ஸ் கிடையாது. பாருங்கள், அக்ரிலிக் மிக்ஸ் ஆகிருந்தால் நம்மளால் வந்து இப்படி ஈஸியாக கட் பண்ண முடியாது. பாருங்கள், இப்படி கையில் இழுத்தாவே பிஞ்சு வந்துடுது. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இது வந்துட்டு நல்ல பியூரான காட்டன் யான். காட்டன் யான் வந்து எவ்வளோ இதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1.5 mm காட்டன் யானுங்க. அதிகமெல்லாம் இல்லை, வெறும் 1.5 mm அந்த திக்னஸ் தான் இருக்கும். ரொம்ப சன்னமாக இருக்கும். நீங்கள் பூ கட்டுற நூல் பார்த்துருக்கீங்களா? பூவெல்லாம் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கலர் கலராக இருக்கும். இது பியூர் காட்டன். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த இது ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த என்ன காட்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் இந்த பேக் வந்து இந்த காட்டன் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது சிங்கிள் ஸ்டாண்ட் இல்லைங்க, 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 இதாக வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு கலர் வாங்கும்போது எல்லாம் கேட்குறீங்க, ஒரு கலர் வந்து எப்படி 2ஆக வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கும் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த பாலை வந்து உள்ளே, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாலாக இருக்குது. இது வந்து 100 கிராம்ஸ் பால். இந்த பாலை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஒரு பகுதி வந்து தனியாக வருங்க. அதை 2 எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ அதே போல் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து நான் 3 கலர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு வந்து 3 பால் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. ஆனால் நல்ல பெரிய பேகு. பாருங்கள், அடி பாருங்கள், நான் அடி மட்டுமே தனியாக நல்லா அகலமாக போட்டிருக்கேன். தெரியுதுங்களா. பாருங்கள், 1 2 3 4 5 6 7, அதாவது 7 ஸ்டிச்சஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 7 வந்து 7 சிங்கிள் க்ரூஷே வச்சு அப்படியே நான் வந்து ஃபஸ்ட்டு அடி போட்டேங்க. அடி வந்து எவ்வளோ லைன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27. நான் 27 லைன்ஸ் போட்டிருக்கேன். 27னா அதை வந்து 2ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா அவ்வளோ ரோஸ் நம்மளுக்கு வரும்னா லைன்ஸ்ன்னு தான் சொன்னேன். 27 லைன்ஸ் போட்டிருக்கேன். லைன்ஸ் போட்டு சுற்றியும் நான் வந்துட்டு டிசி போட்டிருக்கேன். இந்த கார்னரில் மட்டும் பாருங்கள், இந்த கார்னர் மட்டும் தெரியுதுங்களா. இந்த கார்னரில் மட்டும் நான் 3 போட்டிருக்கேன். கார்னரில் 3, இந்த கார்னரில் 3. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு சுற்று தான் கொண்டு வர போகிறேன். அதனால் கார்னரில் 3 போட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக டபுள் க்ரூஷேஸ் தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக டபுள் க்ரூஷே தான். டபுள் க்ரூஷே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டேன். அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின், இங்கே பாருங்கள், ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், அதுக்கப்புறமா 5 டபுள் க்ரூஷே, 5 டபுள் க்ரூஷே போட்டேன். அப்புறம் ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், அதுக்கப்புறமா 5 டபுள் க்ரூஷே. அதே மாதிரி 3 ரோ ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு டிசி, ஒரு செயின், அப்படி ஒரு ரோ ஃபுல்லாக. அப்புறம் ஒரு 3 ரோஸ் ஒரே மாதிரி. ஓகேங்களா. 3 ரோஸ்னால் 5 டிசி கண்டினியூஸாக போட்டேன். ஒரு செயின் போட்டேன், ஒரு டிசி, ஒரு செயின், அப்புறம் 5 டிசி. அதாவது 2 இது ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அவ்வளோதான். இதே போல் நான் பாருங்கள் எவ்வளோ அளவு போட்டிருக்கேன். இதில் வந்து நோட் வந்து நல்லா நிறைய லாங் சைஸ் நோட்டு, காலேஜ் போகிற பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இது போட்டது. நல்ல லாங் சைஸ் பேக்கு. பாருங்கள், ஷோல்டர் பேக் தான். நிறைய நோட்டு வந்து வச்சுக்கலாம் இதில். ஓகேங்களா. உள்ளே துணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க உள்ளே வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறமா பாருங்கள், உள்ளே வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் ஒன்று வச்சுருக்கேன். நான் வந்து கிளாத் உள்ளே வைக்கல. ஏன்னா எனக்கு வந்து பேக் வந்து நல்ல திக்னஸாக இருக்குது. எனக்கு இந்த திக்னஸ் போதும், அதனால நான் வைக்கல. அது இல்லாமல் இது வந்து ரொம்ப இழுத்துட்டு வராதுங்க. நம்ம இந்த அக்ரிலிக் யான் மாதிரி ரொம்பவும் இழுத்துட்டு வராது. ஃபேஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், உள்ளே ஒரு ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த நேர் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பட்டன் வந்து இந்த நேர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் பாருங்கள். நான் ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது கம்மியாக வச்சா போதும். நான் வந்து இது கொஞ்சம் நல்லா லென்த்தியாக இருக்கட்டும், நான் நல்லா லென்த்தாக வச்சுருக்கேன். நீங்கள் அவ்வளோ வைக்க வேண்டாம், இவ்வளோ இது வச்சா போதும். அதாவது ரோஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ ரோஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 30 39 40 41 42 43 44 45 46 47 48 49 நான் வச்சுருக்கேங்க. நீங்கள் 49 வைக்க வேண்டாம், 39 வச்சிங்கன்னா போதும். 39ங்கிறது லைன். ஓகேங்களா. லைன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லைனை வந்து ஒரு ரோவாக கன்வெர்ட் பண்ணணும்னா 2 ரோ சேர்ந்தது தான் ஒரு லைன். அப்போ நீங்கள் 39 போட்டிங்கன்னா இதுக்கு கம்மியாக தான் வரும்.
உங்களுக்கு ரொம்ப ஷோல்டர் ஒட்டி வேணும்னா இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்க. அதில் வந்து கொஞ்சம் நல்லா கீழே தொங்குன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கீ செயின். இதுவே சும்மா ஒரு கீ செயின் செஞ்சு அப்படியே மாட்டியாச்சு. ஏன்னா பேக் வந்து சும்மா சிம்பிளாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு கீ செயின், ஒரு டால் தாங்க, ஒரு டால் அந்த மாதிரி சும்மா ஒரு டால் பண்ணி மாட்டியாச்சு. இதுவும் எல்லாமே காட்டன் த்ரெட்டு தான். காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒர்க்கு. இது ஃபுல்லாக அந்த காட்டன் த்ரெட்டு தான். ஓகேங்களா? ஆனால் எதுவுமே வந்து நான் சிங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலங்க. ஏன்னா சிங்கிள் ஸ்டாண்ட்னா அது ரொம்ப மெலிசாக இருக்குது. அதனால வந்து நான் டபுள் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து சும்மா அந்த காட்டன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக ஒர்க் பண்ணி பார்த்தது தான். நீங்கள் இதே போல் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள ஒரு கிளாத்னால் நீங்கள் இதுக்குன்னு தனியாலாம் கிளாத் எடுக்க வேண்டாங்க. நம்ம வீட்டில் இருக்க ரேஷன் கிளாத்து இல்லாட்டி ஒரு என்ன கலர் வேணாலும் எடுத்து நீங்கள் உள்ளே சிம்பிளாக வச்சு இங்கே பாருங்கள், இதோடு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டிச் பண்ணி கூட ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கலாம். மெயினாக கிளாத் வைக்கிறது எதுக்குன்னா, எந்த மாதிரி பேக்காக இருந்தாலும் நமக்கு வெயிட் போட்டோம்னா கொஞ்சமாவது இழுத்துட்டு வரும். அப்போ இந்த கிளாத் இது வைக்கும்போது அந்த இழுக்கிறது இருக்காது. ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இது காலேஜ் கொண்டு போகிறவங்களுக்கு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க நோட்டு தான் வைப்பாங்க. நோட்டும் ஒரு பர்ஸ் வச்சுருப்பாங்க, அது ஃபோன் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் இது ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். இப்போ அந்த காட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் அந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இமேஜ் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை வந்துட்டு அதே மாதிரி இது வந்து ஒரு நம்ம என்ன நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க்கு செய்கிறீங்க, ஸ்வெட்டர்ஸ் போடுறீங்க, சாக்ஸ் போடுறீங்க, கவுன் போடுறீங்க, இதெல்லாம் போட்டுட்டு மேடம் இது என்ன எவ்வளோ ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறீங்க. சேல்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோ எனக்கு ஒவ்வொரு வாட்ஸ்அப் அது வந்துகிட்டே இருக்குது. டெய்லி ஒரு 4வது வந்துடுது. எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் உங்கள் குரூப்பில் தான் இருக்கேன், எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் இது போட்டு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து இப்போ டோர் மேட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேக்கே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பேக் போடுறீங்க. இப்போ இந்த பேக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நூல் பிடிச்சிருக்கு. இந்த பேக் வந்து இப்போ வந்து நான் இந்த காட்டன் த்ரெட் வந்து 120னா 1 2 3 எனக்கு ஃபுல் பால்ஸ் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 200 300 360 ருபீஸ் எனக்கு வந்து இந்த த்ரெட்டுக்கு மட்டும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பட்டன், இந்த பட்டனுக்கு எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, இந்த பட்டன் ஒரு 10 ருபீஸ். அப்போது 360 ப்ளஸ் ஒரு 10 370. அப்புறம் ஒரு கீ செயின் மாட்டியிருக்கும். அந்த கீ செயினுக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கும், ஒரு 30 ருபீஸ்க்கு ஒரு நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கும். அப்போ டோட்டலாக இந்த பேக் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 400 ருபீஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 400 ருபீஸ் வந்திருக்குன்னா இப்போ டோட்டலாக நம்ம ஒரு நாள் வேலை பார்த்துருப்போம். சரிங்களா? டைம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 1 மணி நேரம் நான் வேலை பார்த்தேன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த பேக்லேருந்து நம்மளுக்கு ஒரு 10 ஆர் 20% நம்மளுக்கு லாபம் வேணும். அப்படி தானேங்க? அப்போ ஒரு 400 அப்படின்னா 400 வந்து 20% அப்படின்னு போட்டால் 80 ரூபா அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனால் ஒர்க் ஸ்பீட் வந்து இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து 2 நாள் 3 நாள் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஒர்க்கிங் காஸ்ட்டே வந்து 800 போட்டிங்கன்னா 800 இது ஒரு 400 1200 யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து நான் வந்து பெர் ஹவருக்கு வந்து ஒரு 50 ருபீஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 50 ருபீஸ் போட்டேன்னா 150. இப்போ இந்த டோட்டல் வந்து 400னா நான் 5 600 அந்த ரேட்டுக்கு நான் இது கொடுப்பேன். எனக்கு வந்து டோட்டல் 400 வந்திருக்குன்னா 600 ஒரு 650 700 அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம போட்ட காஸ்ட்டில் கொஞ்சமாக அதான் அரைவாசி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒர்க்கை பொறுத்து வாங்கலாம். அப்போ இந்த பேக் வந்து நான் வந்து 600 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 650 600 நீங்கள் வந்து 650 அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு 50 ருபீஸ் ரெடி பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு 600 சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பேக் நல்லா மூவ் ஆகும். இதே நீங்கள் துணியெல்லாம் உள்ளே வச்சு ஜிப்பெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க். அப்போ வந்து ஒரு 700 750 அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி தாங்க நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நிட்டிங் கிளாஸஸ், குரோஷே, பேசிக் கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ் அதெல்லாம் போயிட்டுருக்குங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு கிளாஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறவங்களும் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியும், அதுக்கப்புறமா நான் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறீங்க எனக்கு பேசிக் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் டைரெக்டாக இது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போதே உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காட்டன் த்ரெட் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள். இதே போல் பேக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பேக் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட போடலாம். அகலமும் வந்து பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் அது சின்னதாக ஒரு லாங் சைஸ் நோட்டோட அளவு வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.